Hey guys, I'm back with another video. இன்னைக்கு அந்த வீடியோல Vivo தரப்புல இருந்து Vivo v21e 5Gங்கிற மொபைலை கூட சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அது எப்போ லான்ச் பண்ண போறாங்க, இந்த மொபைல்ல இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன, இந்த மொபைலோட பிரைஸ் எவ்வளோ, இந்த மாதிரி டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு பார்த்தோன்னா ஆக்டாகோர் மீடியாடெக் டைமென்சிட்டி 700ங்கிற சிப்செட் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் பார்த்தோன்னா 8GB ரேம் இன்பில்ட்டாக கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் 3GB எக்ஸ்பெண்டபிள் ரேம் கொடுக்க போகிறாங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா 6.4 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே வித் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அது சைடில் 2 ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 64 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் டைமென்சிட்டி 700 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மொபைலில் கேமிங் அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. பட் நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த மொபைலை கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.